வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல மாசம் மாசம் வர சஷ்டியில எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 7 நாள் சஷ்டி விரதம் வெற்றிகரமா இருந்து நானும் உங்களோட சஷ்டி விரதத்தை ரொம்ப வெற்றிகரமா முடிச்சுட்டேன். யார் யாரு என்னென்ன வேண்டியிருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பச்சைமலை பாலமுருகன் அருளால கண்டிப்பா நடக்கும். உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நானும் பச்சைமலை பாலமுருகன்கிட்ட வேண்டியிருக்கிறேன். அதனால கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. எப்பவுமே நம்பிக்கையோட ஆண்டவன் நினைச்சிட்டு இருங்க. நீங்க வேண்டுனது எல்லாமே நடக்கும். நிறைய பேர் இந்த 7 நாள் சஷ்டி விரதம் எனக்கு தெரியலீங்க. இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம். அப்படி இல்லாட்டி இந்த 7 நாள் விரதத்தை கடைபிடிச்சவங்களுக்கும் சரி, தாங்க வேண்டது நடக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த வருஷம் ஃபுல்லா மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு நாள் சஷ்டி வரும். சஷ்டி திதி. அந்த சஷ்டி திதியிலயும் விரதம் இருங்க. அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லா கன்டினியூவா இருந்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் 7 நாள் சஷ்டி வருதுங்களா, மகா சஷ்டி. அதுலயும் நம்ம விரதத்தை கன்டினியூ பண்ணணும். அந்த சஷ்டி பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு நாள் வரும். இப்போ இந்த மாசம் 13ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த மாசம் டிசம்பருக்கு 13ஆம் தேதி வருது. நீங்க கேலண்டரை எப்பவும் பார்த்து வச்சுக்கோங்க. சஷ்டின்னு போட்டு ஒரு வேல் மாதிரி போட்டு சஷ்டின்னு எழுதியிருக்கும். அந்த நாளில் நம்ம சஷ்டி விரதம் இருக்கணும். அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு முழுசாக சாப்பிடாம இருக்கிறவங்களும் இருக்கலாம். இல்லாட்டி வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அப்படி இருக்கிற அன்னைக்கு என்ன பண்ணணுங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு சாமி ரூமில் சாமிக்கு விளக்கு பற்ற வச்சு சாமிக்கு பூ வச்சு சாமி கும்பிட்டு நம்ம என்ன வேண்டி இருக்கிறோமோ அதை மனமுறி கொஞ்ச நேரம் சாமி நின்று வேண்டிக்கிட்டு, அன்றைக்கி ஃபுல்லாக வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு போகிறப்ப வரப்போ உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப கந்த சஷ்டி கவசம் படிங்க. வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா முருகனவே நினச்சிக்கிட்டு கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேருந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அன்றைக்கி 3 நாள் விரதம் இருந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு பஞ்சாமிரதமோ இல்லை வாழைப்பழமோ நம்மளால் முடிஞ்ச பழங்களை வச்சு சாமி கும்பிட்டு ஒரு சாம்பார் ரசமோ இல்லாட்டி நம்மளால் என்ன சாப்பாடு செய்ய முடியுமோ அந்த சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக வர ஒவ்வொரு மாதமும் சஷ்டி விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டே வாங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேணுங்கிறவங்களும் கல்யாணம் சீக்கிரமாக நடக்கிறவங்களும் மறக்காமல் மாதம் மாதம் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள். அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் சஷ்டி விரதம் இருப்பேன். 7 நாள் கந்த சஷ்டி விரதம் இருப்பேன். அதனோட பலன் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் உங்கூட்டி நான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் எந்த ரெசிபி வீடியோவுமே போடல. வெறும் கந்த சஷ்டிக்கு உண்டான வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தேன். ஏன்னா அதோட பலன் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதை உங்களுக்கும் சொல்லி நீங்களும் அந்த பலனை அனுபவிச்சு முருகனோட அருள் பெறணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு கந்த சஷ்டி பற்றின வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக நான் வீடியோ போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதத்தை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உடனே ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நைட்டு 1:30 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியாவில் பகல்னா எனக்கு இங்கே நைட்டு நான் நைட்டு 1:30 வரைக்கும் முடிச்சிருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேங்க. அப்புறம் காலைல எந்திரிச்சு தான் நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு மட்டும் என்னை மன்னிச்சுக்கங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா, இந்த 7 நாள் விரதத்தை நீங்கள் முழு மனசோடு கண்டிப்பாக இருந்துட்டீங்க. நான் தெரியாமல் தலை குளிக்காமல் சாமி கும்பிட்டேன், தலை குளிக்காமல் விரதத்தை முடிச்சிட்டேன், சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தலை குளிக்காமல் சாமி கும்பிட்டேன், விரதத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சில பேர் என்ன இருந்தாங்கன்னா, திடீர்னு நான் தலை குளிச்சிட்டேங்க, பூஜை பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப அவசகுணம்னு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாதுங்க. பெண்கள் இன்னைக்கு தான் நம்ம ஆகாரமாக கிடையாது. அது பெண்களாக பிறந்துட்டோம்னா அது நம்மளுக்கு மாதம் மாதம் இருக்கிறது தான். அது நீங்கள் அதை எதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் விரதம் இருக்குங்கிறது உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சா, அப்படி கிடையாது. மாதம் மாதம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கிறது தான். அதனால் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் முழு மனசோட சாமி கும்பிட்டீங்களா, உண்மையான பக்தியோடு இருந்தீங்களா, அதுக்குண்டான பலன் முருகன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவி சொல்கிறாங்க நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்கூடாது. என்றைக்குமே நீங்கள் முருகன் நம்புங்க. முருகனோட காலடி நம்ம பிடிச்சிக்கிட்டு அவரை நீங்கள் முழுசாக நம்புங்க. நீங்கள் என்னென்ன வேணுங்களோ அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. நல்லபடியாக 7 நாள் சஷ்டி விரதத்தை முடிச்சிட்டீங்க. இனிமேல் மாதம் மாதம் வர சஷ்டி விரதத்தையும் உங்களால் முடிஞ்ச அளவு கடைபிடிங்க. நீங்கள் வேணுனது எல்லாமே சீக்கிரமே கைகூடிடும். எனக்கு தெரிஞ்ச சஷ்டி விரதத்தின விவரங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் சஷ்டி விரதத்தப்ப இதே மாதிரியான வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் பற்றின வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.